ஐபிஎல்ல வந்துட்டு எந்த விஷயமும் இல்லாத அளவுக்கு 200 ரன் இப்போ வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது வந்துட்டு அரசியல் தாண்டி அடுத்த காலம்னு எப்போதுமே இந்த மே மாதம் சம்மரில் வந்துட்டு நம்ம பேசுகிறது வந்துட்டு ஐபிஎல் தான் வந்துட்டு நிறையா பேசுவோம். ஸோ இந்த வருஷம் தான் வந்துட்டு அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஐபிஎல்லே போயிடுவோம் நம்ம. ஓகே, அசால்ட்டாக சேஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அன்றைக்கி ஒரு மேட்ச் நானே பார்த்தேன். அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா டிசி வர்சஸ் பஞ்சாப். இதில் வந்துட்டு ராகுல் வந்துட்டு பேரிட்டி எடுத்தார், 152 ரன், நாட் அவுட்டில் வேறு இருந்தார். ஸோ ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு இது கான்ஃபிடென்ட்ல இருந்தால் பஞ்சாப் அதை எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? 2026 ஐபிஎல் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்கிட்ட போய் கேட்குறீங்களே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா டீமும் 230, 240, 250ன்னு அடிக்கிறான். எங்கள் டீம் ஒரு 220 மேலே வச்சாலே வந்து கொஞ்சம் திணறாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கே கூட ஒரு 202 டைம்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ருத்ராஜ் தோத்துட்டாங்க. ஆமாம், சஞ்சு நின்னாருன்னா பொழந்துடுறான், மனுஷன் பொழந்துடுறாரு. மற்றபடி தூபே கீபேன்னு யாரும் நடுவில் நின்று அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. அது ரெய்னாலாம் இருந்திருந்தாருன்னு வைங்க, இந்த 265 மௌனம் இன்னும் 300 அடிச்சிருவோம் நாங்கள். ரெய்னாலாம் இல்லை, பழைய தோனி ரெய்னாலாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நாங்கள் அடிச்சிட்ருப்போம். ஆனாலும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே மட்டும் செட் ஆச்சுன்னு வைங்களேன், பிரவிஸ்ன்னு எவனோ அது செட் ஆச்சுன்னா நாங்களும் வந்து அடிப்போம். ஸோ இந்த ஓவராலாக சிஎஸ்கே தாண்டி வந்துட்டு இந்த 2026 அது யாருக்குன்னா வாய்ப்பு பஞ்சாபுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் அடிக்கிட்டோமே, தப்பு இல்லையா? இது வரைக்கும் பஞ்சாப் அடித்ததே இல்லை, அடிக்கிட்டோன்றேன். ஸ்ரேயஸ் அவர் வந்து வாங்கட்டும், தப்பு கிடையாது. ராஜஸ்தான் வந்து இது வரைக்கும் 2வது கப்பு வாங்கலை, அவங்க வாங்கட்டும். டெல்லி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எல்எஸ்ஜி கூட அடிக்கிட்டோம். ஆர்சிபி தவிர யார் வேணா அடிட்டோம். ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களோட ப்ரெடிக்ஷன் இருக்கும்ல, இத்தனை வருஷம் நீங்கள் இத்தனை மேட்ச் பார்த்ததில்ல. ஸோ 2026 ஐபிஎல் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க? இப்போ கூட சொல்கிறேன், மும்பையும் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்குள்ளே வரலன்னா ஆர்சிபி, பஞ்சாபு, ராஜஸ்தானு இப்போ இருக்கிற டாப் 4-5 டீம்ஸ் ஜிடி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேண்டிக்கங்க, மும்பையும் சிஎஸ்கே மட்டும் பிளே ஆஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு வந்தாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு டீம் தான் அடிக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு பஞ்சாப். ஓகே, இது வந்துட்டு 2026 ஐபிஎல்ல வந்துட்டு நிறையா வந்துட்டு இது பிரேக் ஆயிருக்கு. நிறையா வந்துட்டு இத்தனை வருஷமா பண்ண முடியாத சாதனையெல்லாம் இந்த இதில் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சாதனை வந்துட்டு நான் சொல்கிறேன், அது எப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சாதனை வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வரைக்குமே எந்த டீமே வந்துட்டு ஃபஸ்ட்டு 7 மேட்ச் வந்துட்டு டிஃபீட் பண்ணதே இல்லை. ஸோ அதை வந்துட்டு பஞ்சாப் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட விஷயம் என்னது? பஞ்சாப்பு பஞ்சா அடிக்கிறானுங்கன்றானு அந்த மாதிரி தான் அடிக்கிறானுங்க போட்டு தொடர்ச்சியாக 7 மேட்ச் அப்படிங்கிறது ஒரு வெறி தான் பிரதர். எத்தனை வருஷம்டா நாங்கள் கப் அடிக்காமல் இருக்குதோ அந்த வெறி, அவ்வளோ வெறி மாப்பிளைக்கின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. பஞ்சாப் எதுனா பார்த்து கொஞ்சம், ஏன்னா 2 மேட்ச் இருக்குதுன்னு நினச்சேன் சிஎஸ்கேக்கு. அப்பா டேய் பஞ்சாப்பு கொஞ்சம் பஞ்சாப் லாரி. முன்னெல்லாம் பஞ்சாப் டீம் மாட்டுச்சுன்னா பஞ்சாப் லாரி 2 பாயிண்ட் அடித்து இன்றைக்கி 2 பாயிண்ட் எடுத்து போகணும், ஜாலியாக இருந்தது. இப்போ பஞ்சாப் டீமை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுங்க, அதுதான் கொஞ்சம் நான் பார்க்குறேன். பட் பஞ்சாபு செம்ம வாய்ப்பு இருக்குது. அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ மனுஷனா ப்ரோ, 264 ரன்னு சேஸ் பண்ணுறாங்க ப்ரோ. 255 64 ரன்னு சேஸ் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் சேஸ் பண்ணதுலேயே அதான் ஹையஸ்ட் சேஸிங். அவ்வளோ ஒரு இது இந்த கப்பு மேலே வெறி முத்தி போய் கிடக்குது அவனுங்களுக்கு. ஆனால் எங்ககிட்ட நாங்கள் ஒரு மேட்ச் அடிக்கிறோம் சிஎஸ்கே. நாங்கள் அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சை நாங்கள் பஞ்சாபை பொழகிறோம். ஒரு மேட்சாவது பொழகிறோம். ஒரு மேட்சாவது கண்டிப்பாக வேற வழியில் இல்லைன்னா நாங்கள் டோர்னமெண்ட் அவுட்டு, நாங்கள் அடிச்சு தானே ஆகணும். ஓகே, அடுத்து வந்துட்டு அந்த பேரை சொல்ல வேணாம், ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிக்கிறேன், அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. யார் அது? எப்படின்னா ஸ்மால் பாய். ஓ அந்த பயலா? அவன் எம்பா 14 என்ன வயசு இப்போ சூரியவன்ஷிக்கு? 15 வயசு. 15 வயசில் பிளாஸ்டிக் பால் வாங்கிட்டு வரும்போது, பிளாஸ்டிக் பால்லே கனமாக ஒன்று இருக்கும், அது வாங்கிட்டு வராதிங்க. தொடையில் பொலிச்சுன்னு விழுது. கொஞ்சம் சாஃப்டான பிளாஸ்டிக் பால் 3 ரூபா 3 ரூபா. 15 வயசுல என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் சொல்கிறேன். 5 ரூபா பிளாஸ்டிக் பால், 10 ரூபா பிளாஸ்டிக் பால்லாம் வாங்கிட்டு வராதிங்க. 3 ரூபா 50 காசுக்கு ஒன்று இருக்கு, அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அந்த டைமில். ஏன்னா அப்படி தான் வந்து இருக்கும். என்ன அவன் வந்து ஏதோ மொட்டை மாடியில் கிரிக்கெட் ஆடும்போது அடிப்பானுங்களே போட்டு இந்த ஸ்மைலி பால் அந்த மாதிரி தூக்கி அடித்து பொழக்கிறாங்க. என்னங்க அது 6பா? இந்த பையனை பார்த்தாலே நான்லாம் 15 வயசில் ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்கண்ணா அப்படின்னு வந்து ஏரியானுங்கிட்டலாம் கெஞ்சுவேன். நான் கொஞ்சம் லக்காக போட்டாங்கன்னா லைட்டாக தூக்கி அடிச்சிருவேன். அடுத்த பால் போட்டு அவுட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த பையன்
ஏன்டா ஒரு பும்ரா முழுக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததுடா, அது கூட வந்து கொடுக்க மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற லெவலில் அடிக்கிறான் பிரதர் அவன். பும்ரா மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்கள் யாரை பார்த்தீங்களோ எல்லா டாப் பவுலரையும் அடி விரட்டி மேய்ச்சிருக்காரு. அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பால் எல்லா பாலுமே அவர் அடிச்சது வந்துட்டு பவுண்டரிஸ் தான். அப்படிதான் இருக்குது அந்த என்ன சண்டை அப்படிதான் அடிச்சிருக்காரு, அப்படிதான் இருக்குது. இல்லை அவன் அடித்தது நம்ம ஐயாவதான்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரையும் சாத்தி எடுக்கிறான். ராஜஸ்தானுக்கு மேட்ச் இருக்கா சென்னைக்கு அடுத்து? இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இருக்கா? அன்னைக்கு மௌனம் அந்த பையலை எப்படியாவது பிடிச்சி அவனை வீட்டை பூட்டி வைக்கணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி. அன்னைக்கு கிரவுண்டு பக்கம் அவனை விடக்கூடாது. ஓகே, அவனை திட்ட கூட முடியாத அளவுக்குன்ற மாதிரி தான் இருக்கு. வேறு பெரிய பிளேயரா, செம்ம பிளேயர் ப்ரோ. இதை சொல்லுவாங்க 14 வயசில் முஸ்லீம் மன்னர் வந்து அந்த பதவி ஏற்றாரு, 14 வயசில் ராஜபுத்திர மன்னர் வந்து பதவி ஏற்றாருன்னு சொல்லுவாங்க. இந்த பயலை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீரியம் என்ன அப்படின்னு. அந்த வயசில் மன்னர்கள் இதை விட எத்தனை பேர் ஆண்டு இருக்கிறாங்க. இந்த பையன் ஒரு சாம்பிள் தான். இது இவனை வந்து போதி தர்மர் மாதிரி எதனா டிஎன்ஏல வச்சு ரிசர்ச் பண்ணால் தான் வேலையாகும். இவனுக்கு ஏதோ ஊக்கம் மருந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படியுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனை வந்துட்டு நார்மல் பர்சன் கிடையாது, இவன் ஏதோ பண்ணுறான், டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஃபேக்காக என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் அப்படி வந்துட்டு இருக்கு ஒன்று. ஸோ அதை பற்றி உங்களோட விஷயம் என்னது? ஆமாம், ஏதோ சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி ஏதோ நியூஸ் நான் கூட பார்த்தேன். நீங்கள் சொன்னது பற்றி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதோ பேட்டில் ஏஐ இருக்கு, ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க, ஏஐ இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா? ஏஐ இல்லை, அவன் ஒரு ஏலியன். அவன் ஒரு ஏலியனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி அடிக்க முடியும். அவன் மனுஷனே கிடையாது, அவனை கிரவுண்டு போக சேர்க்காதீங்க. ஜோக்கா தாண்டி வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட விஷயம் என்னது? சும்மா பிரதர், இதெல்லாம் வந்து 2003 வேர்ல்டு கப்பு ஏன் இந்தியா தோத்துதுன்னா, கில்கிறிஸ்டும் ரிக்கி பாண்டிங்கு வைடன் இவங்கெல்லாம் பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுட்டாங்கன்னு ஒரு புரளியை கிளப்புனானுங்களே, இந்த புரளி தான் இது. இதெல்லாம் கிடையாது. அந்த தம்பி நல்லா ஆடுறாரு, சூப்பராக அடிக்கிறாரு, போட்டு பொழக்கிறாரு. ஐபிஎலுக்கு இதுதான் தேவை. ஐபிஎலுக்கு இந்த ஆட்டம் தான் தேவை. இதுதான் தகுதியான ஆட்டம். அதனால் அந்த தம்பி ஏம்பா, இந்த சிவம் தூபேலாம் இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த சிவம் தூபேவெல்லாம் தூக்கி போட்டு அந்த குழந்தைய தூக்குங்களம்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, போங்கப்பா. ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு வைபவ் சூரியவன்ஷி பற்றி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார் ப்ரோ? வேறு யார், நம்ம கிங்கு கோலி தான். உண்மையாக அந்த மனுஷன், நான் வந்து ஒரு வெறித்தனமான தோனி ரசிகர். எனக்கு தோனி தான். அதுக்கப்புறம் தான் விராட் கோலியாக இருக்கட்டும், டெண்டுல்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனாலும் சொல்கிறேன், விராட் கோலியை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா பாருங்கள், உலகத்திலே நம்பர் 1 பேட்ஸ்மேனு, மிகப்பெரிய சிறந்த ஒரு பேட்ஸ்மேனு. அவர் கப்படிக்கவே வந்து லக்கு வந்து இல்லை. 17 வருஷம் கழித்து 18வது வருஷம் அடிக்கிறாரு. அந்த மனுஷன் கிரவுண்டில் அந்த கப்பு அடிக்கிறது முன்னாடி அழுத போது எனக்கே கண் கலங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இது. அப்பேற்பட்ட திறமை இருக்கிறவனுக்கே வந்து லக்கு அப்படிங்கிறது இல்லை. பாருங்கள், அப்போது நம்மலாம் வந்து விமர்சனம் பண்ணவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு தோனி சரியில்லை, இவன் சரியில்லை, கோலி சரியில்லை, அஜித் சரியில்லை, விஜய் சரியில்லை, இப்படிலாம் விமர்சனமே வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அதனால் பாருங்கள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அஜித் சாரே பாருங்களேன், அவர் அப்போது நினச்சாராம் ரேஸ் இதை மாதிரிலாம் பண்ணணும். அதை இப்போ 53 வயசில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் ஏகே ரேசிங்கு. அப்போது சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி, அதுக்காக அவங்க போடுற உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாருங்கள். 18 வருஷமாக ஒரு மனுஷன் பெஸ்ட்டு பேட்ஸ்மேனாகவே இருக்கிறார். அதிக ரன் அடிக்கிறார் விராட் கோலி. அந்த கன்சிஸ்டன்சி, தலைவர் ஃபிட்னஸ்ஸு என்ன, இந்த ஒரு மாதிரி விக்கெட்டை தான் கத்துறது, அதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதை மட்டும் அவர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது ஒரு இரிட்டேட்டிங்காக, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்தியாவில் அவர் பண்ணும்போது மற்றது பண்ணும்போது குஷியாக இருக்குது. இங்கே வந்து சிஎஸ்கே அது வந்து நல்லா இருக்கு. இதில் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குது அவர் சிஎஸ்கே கிட்ட பண்ணும்போது. பட் இருந்தாலும் கிங் கோலி என்றைக்குமே வந்து அந்த மனுஷன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஃபிட்னஸ் அப்படி ஒரு ஃபிட்னஸ்ஸு. போகிற போக பார்த்தா ஆர்சிபி இந்த வருஷம் அடிச்சிடும் போல். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டாபிக்னா, எம்ஐ வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லான டீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அதில் ரோஹித் சர்மா இல்லை. ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா மேலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கே வந்துட்டு இது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? தலைவா, எம்ஐ பற்றி நான் சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான் தலைவா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. பும்ராவுக்கு முன்பு, பும்ராவுக்கு பின்பு. நீங்கள் பும்ரா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஐ ரொம்ப ஒரு சுமாரான டீம் தான். ஒரு டெல்லி மாதிரி தான். இப்போ இருந்தால் பழைய டெல்லி பஞ்சாப் மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ். பும்ரா வந்த பிறகு தான் அந்த டீம் வந்து, பும்ரா வராரு, அப்புறம் பொல்லாடு பேட்டிங்கில் பொழக்கிறாரு. இது வந்துட்டு கேப்டன்சி வைஸ் நான் சொல்கிறது. கேப்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா,
இது ஏண்டா 13மே ஜோக்கராக இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே 5 கேப்டன்னு ஒரு படை பலம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது இதுவாகிடுது. இப்போ ஒன்றும் இல்லை கூலி படம் மாதிரி தான். இந்த பக்கம் நாகார்ஜுனா, அந்த பக்கம் ரஜினிகாந்த், இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜன், எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக உள்ள எல்லாம் வெயிட்டேஜ் சேர்ந்த உடனே நம்மளுக்கு ஒரு திணறல் ஏற்படுதுல. அந்த திணறல் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எதனால தான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே இந்த 2 டீம் வந்து ஃபார்ம் ஆகி உள்ளே ப்ளே ஆஃப்குள்ளே வந்தாங்கன்னா வேறு யாருக்கும் கப்பு கிடையாது. அதனால் மும்பையோட எழுச்சி இருக்குது, இன்னும் முடியல. ஆனால் இந்த மேட்ச்சு, இந்த மே 2ஆம் தேதி நடக்கிற இந்த மேட்ச் தீர்மானிக்கும் மும்பையா சென்னையா அப்படின்னு. மும்பையா சென்னையான்னு கேட்டால் சென்னை தான் நான் சொல்லுவேன். யார் வின் பண்ணாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மும்பையா சென்னையானா சென்னை தான். அதெல்லாம் வந்து விட்டுலாம் கொடுக்க முடியாது, சென்னை தான். என்னதான் பங்காளியாக இருந்தாலும் அது மவனை குஜிலி மஸ்து பண்ணுறது தான், நாங்கள் விட்றதா இல்லை. எனக்கு வந்து சென்னை இந்த கப்பு எனக்கு ஒரு ஆசை. ஒருத்தர் சொல்கிறாரு டிஎம்கேல, எனக்கு ஒரு ஆசை எங்கள் ஐயா இந்த ஐயாவையும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாருல, அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த ஐபிஎல்லே அதிக கப் அடித்த டீமாக நாங்கள் சென்னை சூப்பர் கிங்னு 6வது கப் அடித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நம்பிக்கை இருக்கா ப்ரோ? இருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் தலை தோனி கடைசியாக ஒரு 6வது கப்பை அடித்து கொடுத்துட்டு இதாண்டா சார்பட்டா போகிற மாதிரி அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லடான்னு சொல்லுவார் ரங்கவாத்தியார். அந்த மாதிரி நாங்கள் சிஎஸ்கேக்கு நாங்கள் தாண்டா ஓஜி ஆண்ட பரம்பரை அப்படின்னு சிஎஸ்கே நாங்கள் 6வது கப் அடிச்சுட்டு தான் போவோன்னு இருக்கிறோம். நாங்கள் வருவோம். இது இனி சிஎஸ்கேவின் எழுச்சி. ஓகே ப்ரோ, பார்ப்போம் யார் வின் பண்ணுவாங்க 2026 ஐபிஎல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.